இப்னு அபி முலைக்கா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற ஒரு பெரியார், ஒரு தாபிஈன்களை சேர்ந்தவர், புகாரி ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அத்ரக்து 30 சஹாபியன் குல்லுஹும் யகாஃபு நிஃபாக் அலா நஃப்ஸி. அவர் சொல்றார், இப்னு அபி முலைக்கா தாபிஈன் சஹாபாக்களை கண்டவர். அவர் சொல்றார், நான் 30 சஹாபாக்களை கண்டிருக்கிறேன், 30 சஹாபாக்களோட புழங்கி பழகி இருக்கிறேன். அந்த ஒவ்வொரு சஹாபியும் அவர்கிட்ட முனாஃபிக்தனம், நான் ஒரு முனாஃபிக்கோ என்று பயப்படக்கூடியவராய் இருக்கிறார். நான் ஒரு முனாஃபிக்கோ தெரியாது. இன்னைக்கு நாங்க மக்கியவங்களை தானே முனாஃபிக் என்றோம். அவன் முனாஃபிக், இவன் காஃபீர், அவன் அப்படி என்று தானே சொல்றோம். நாங்க சுத்தம், மக்கியவங்க எல்லாம் குத்தம். சஹாபாக்கள்கிட்ட அப்படி இருக்கல. இவ்வளவு வேலை செஞ்சியும், இவ்வளவு பாடுபட்டும், தீனுக்கு உசுறு கொடுத்தும், மேலான கண்ணியமான சகோதரர்களே, தன்னை முடிவை பயப்படக்கூடியவங்களா இருந்தாங்க. அதனால பயந்து கொண்டே இருக்கணும், அல்லாஹ் கிட்ட மண்டாடி கொண்டே இருக்கணும், அழுது கொண்டே இருக்கணும். தனியா அலோன் தௌபா செஞ்சு தாரது அது அசல், அதல்ல அசல். தனித்தனிய ஒவ்வொருத்தரும் செஞ்ச பாவம் அவங்களுக்கு தெரியும், அவங்களோட ரகசியங்கள் அவங்களுக்கு தெரியும். உள்நாட்டுல வெளிநாட்டுல செஞ்சது எல்லாம் அவங்களுக்கு தெரியும். நான் செஞ்ச பாவம் எனக்கு தான் தெரியும், மக்களுக்கு தெரியாது. அவங்க யாரும் எனக்கு தௌபா சொல்லி தாரது அல்ல முறை. ஏந்த தௌபாவை நானே தான் செய்யும். கண்ணியமான சகோதரர்களே, குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான் என்றா, எப்பயும் ரெடி ஆயிருங்க. நாங்க உங்களை எந்த நேரத்துல அழைப்போமோ கூப்பிடுவோமோ தெரியாது, நீங்க தயாரிப்போட இருங்க. நான் எப்பயும் சொல்ற கருத்து, நானும் நீங்களும் எந்த அளவு ரெடியா இருக்கணும் என்றா, மௌத்துக்கு எனக்கிட்ட உங்களுக்கிட்ட மலக்குல் மவுத் நேரடியா வந்து கேட்டா, நான் தான் மலக்குல் மவுத், உங்களோட ரூஹ எடுக்க வந்திருக்கிறேன், நீங்க தயாரா என்று கேட்டா, நானும் நீங்களும் சொல்லணும், உங்களையத்தான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன். இவ்வளவு நாள என்ன 40, 50, 60, 70, 80 வருஷமா உங்களோட எதிர்பார்ப்புல தான் நீங்க எப்ப வருவீங்கன்னு பார்த்து கொண்டு இருக்கிறேன். அப்படித்தான் நானும் நீங்களும் ரெடி ஆகும். சும்மா பேச்சுக்கு சொல்ல மவுத்து வருது அப்படி இப்படி என்று சும்மா எங்கட பேச்சு புழக்கத்துல என்னென்னமோ சொல்லி கொண்டிருக்கிறோம். பேச்சு அல்ல, செயல்ல, ஹகீகத்துல நானும் நீங்களும் தயாரா இருக்கிறோம். வல்தந்தர் நஃப்ஸுன் மா கத்தமத் லிகதின் வத்தகுல்லாஹ். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், நீங்க ஒவ்வொருவரும் உங்களோட ஆখিরাத்துக்கு என்னத்தை இங்க இருந்து கொண்டு அனுப்பி வச்சிருக்கிறீங்க, அதை யோசிங்க. இங்க வச்சுட்டு போறது அல்ல, அனுப்பி வச்சதை யோசிங்க. வச்சுட்டு போறதை எல்லாம் பங்கு போட்டுக் கொள்வாங்க. கூட குறைய வச்சுட்டு போனா கூட குறைய சண்டை. அதை சரியா ஹயாத்தோட ஈக்கொள்ளே சொத்துக்களை பிரிச்சு எங்கட பிசினஸ் எங்கட எல்லாத்தையும் முறையா செய்யாம போனா பிள்ளைகள் அடிச்சு கொண்டு சாவுறாங்க. எத்தனையோ குடும்பங்கள் சின்ன பின்னமா போயிட்டாங்க. கொடி கட்டி பறந்த ஆட்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கிறாங்க. அதனால ஒவ்வொரு வாப்பா ஒவ்வொரு தகப்பனும் ஹயாத்தோட ஈக்கொள்ளே மௌத்துக்கு ரெடி ஆகுறேன். அதுதான் கருத்து. எங்கட வசியத் என்ற மௌத்துக்கு பின்னால எப்படி நடக்கணும், என்ற வேலை வெட்டிகள், என்ற சொத்து, என்ற காணி பூமி, என்ற வியாபாரங்கள் எப்படி நடக்கணும் என்று எழுதப்பட்டு தலவாணிக்கு கீழே வைக்காம தூங்கவானம் என்றாகிற சூழல். அப்படி ஹதீஸ்ல வந்துரு. இஸ்லாம் எவ்வளவு அழகான முறைகளை காட்டி தருவது. சண்டை எங்கட மௌத்துக்கு பின்னால கபர்ல நாங்க நிம்மதியா இருக்கணும். மேலான சகோதரர்கள், நிம்மதியா இருக்கணும். சண்டை பிடிக்கிறதுக்கு வழியை செஞ்சுட்டு போக கூடாது. அடுத்தது நாங்க எப்படியா கொஞ்சம் அமல்களை செய்யணுமேடா, ஏன் உங்களோட மௌத்துக்கு பின்னாலும் எங்கட கபருக்கு வந்து கொண்டே இருக்கணும். அப்படியா கொஞ்சம் அமல்களையும் நாங்க செஞ்சுட்டு போகணும். ஒன்றிக்கு எங்கட மௌத்தோட அமல் முடிகிறது. கண்ண பொத்துறத்தோட நாங்க ஓதின குர்ஆன், நாங்க செஞ்ச திக்ர், நாங்க கொடுத்த சதகா ஜகாத், நாங்க செஞ்ச எல்லா அமலும் எங்கட கண்ண அமலும் நபி சொன்னாங்க மௌத்தோட எல்லாம் முடிஞ்சு. ஒன்றிக்கு அப்படியா கொஞ்சம் அமல் எங்கட மௌத்தோட அது முடிஞ்சிடும். அடுத்த இன்னொரு அமல் எங்கட மௌத்துக்கு பின்னாலே முடியாது, வந்து கொண்டே இருக்கும் தொடர்ச்சியா. அப்படியா கொஞ்சம் அமல்களை தான் நானும் நீங்களும் யோசிக்கும். நாங்க பிசினஸ்ல மோர் ப்ராஃபிட்டபிள், மிச்சம் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய பிசினஸ் தானே யோசிக்கிறோம். நல்ல லாபம் ப்ராஃபிட் எதால கிடைக்கும் அதை யோசிக்கிறோம். நான் அல்லாஹ் சொல்றேன், நான் அப்படி ஒரு பிசினஸ் சொல்லி தரட்டுமா? அப்படி ஒரு பிசினஸ் பிசினஸ் என்ற வார்த்தையே அல்லாஹ் பாவிக்கிறார். நல்ல இத போல லாபம் எதுலையும் கிடைக்காது, அப்படியா கொஞ்சம் ஒரு பிசினஸ் சொல்லி தரட்டுமா? அதுதான் ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரத்தின் துன்ஜிக்கும் மின் அஸாபின் அலீம். அந்த பிசினஸ் எப்படியா அந்த பிசினஸ் என்ன சல்லியோட சம்பந்தப்பட்டது அல்ல, இந்த மெட்டீரியல்ஸோட சம்பந்தப்பட்டது அல்ல, இந்த துனியாவோட சம்பந்தப்பட்டது அல்ல.
ஆகிரத்தோட சம்பந்தப்பட்ட பிசினஸ். உங்களைய நரக நெருப்புல இருந்து, நோவினை கொடுக்கக்கூடிய வேதனையில இருந்து பாதுகாக்கக்கூடிய பிசினஸ். அது என்ன தெரியுமா? துமினூன பில்லாஹி வ ரசூலிஹி வ துஜாஹிதூன ஃபீ ஸபீலில்லாஹி பிஅம்வாலிக்கும் வ அன்ஃபுஸிக்கும் ذَلِكُمْ خَيْرٌ لَكُمْ إِن كُنتُمْ تَعْلَمُونَ. நீங்க புத்திசாலிகளா இருந்தா, நீங்க விளங்கக்கூடியவங்களா இருந்தா, நீங்க நல்ல விளப்பம் உள்ளவங்களா இருந்தா இதை விளங்கிக்கோங்க. அவங்க தான் விளங்குவாங்க என்றான் அல்லாஹ். துனியாவை விளங்கிக்கிறான், ஆகிரத்தை விளங்காதவன் புத்திசாலி இல்ல. துனியாவோட எல்லாம் தெரியும், அவருக்கு தெரியாத ஒன்று இல்ல. அவரோட பேசி தப்பேல. அப்படி பேச்சாளிகளும் அப்படி அறிவாளிகளும் இருப்பாங்க, ஒன்றும் வேலை இல்லாத. புத்திசாலி யார் என்றால் அல்லாஹ் விளங்கி இருக்கிறார், ஆகிரத்தை விளங்கி இருக்கிறார், சொர்க்கம் நரகத்தை விளங்கி இருக்கிறார், நன்மை தீமையை விளங்கி இருக்கிறார், ஹலால் ஹராத்தை விளங்கி இருக்கிறார். அந்த அடிப்படையில வாழ்றார். விளங்கி மட்டும் இன்னும் போதாது. நான் முஸ்லிம்ஸ் எத்தனையோ பேர் புக்ஸ் எழுதியிருக்கிறாங்க, அரபுல கிதாபுகள் எழுதியிருக்கிறாங்க, ஹதீஸ் கிதாபுகள் எழுதியிருக்கிறாங்க. ஆனா அவர் களிமா சொல்லி இல்லை. அதனால இஸ்லாத்துடைய நாலேஜ் இன்றைக்கு எல்லாருக்கிட்டையும் இருக்குது, யஹூதிகள்கிட்டையும் பரக்கத்தா இருக்குது. வெறும் நாலேஜால அங்க சொர்க்கம் போக கிடைக்காது. அப்படின்னா போனு சொர்க்கத்துக்கு போயிட்டு, போன்ல எல்லாமே குரான் ஹதீஸ் ஃபிக்ஹ் சட்டா எல்லாமே எல்லா ஃபத்வாவும் இருக்கு. அதனால அமல் தான் தேவை, செயல்ல வர வேண்டியிருக்கு. தக்வாவத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க. அதனால கண்ணியமான சொல்லி, அது என்ன பிசினஸ் தெரியுமா? நீங்க அல்லாஹ்வையும் ரசூலையும் ஈமான் கொள்ளணும். முதலாவது ஈமான், முதலாவது ஈமான் இல்லாம ஒன்றும் இல்லை. அல்லாஹ் ரசூலை ஈமான் கொள்ளணும். அடுத்தது என்னன்னா வதுஜாஹிதூன ஃபீ ஸபீலில்லாஹ். அல்லாஹ்வுடைய கலிமா, அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கம், இந்த தீன் இந்த உலகத்துல மேலோங்குவதற்கு உங்களோட உடல், உங்களோட பொருள், அல்லாஹ் உங்களுக்கு தந்த வசதி வாய்ப்புகள், அல்லாஹ் உங்களுக்கு தந்த ஹெல்த் வெல்த் என்றோமே, இந்த உடலும் பொருளும் நேர காலங்களை அல்லாஹ்வுடைய தீன் இந்த உலகத்துல மேலோங்கிறதுக்கு நீங்க செலவழிக்கும். இதுதான் ஆக சிறந்த பிசினஸ்.